இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையா இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 யோவான் 5வது அதிகாரம் 3வது வசனம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவானை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எழுதி தந்த அருமையான வார்த்தை. இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எது தேவனுடைய அன்பு என்று. நாம் தேவனுடைய கற்பனைகளை, அவருடைய வார்த்தைகளை, அவர் நம்மோடு சொல்லுகிற காரியங்களை நாம் கை கொள்ளும் போது அது எதை காண்பிக்கிறதா? நாம் அவரிடத்திலே அன்பு கூறுகிறதை காண்பிக்கிறது என்று வேதம் தெளிவாய் நமக்கு கற்றுத்தருகிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி நான் கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளாமல் இருந்தால் நான் சொன்ன வார்த்தை பொய்யாகிவிடும். அன்பு கூறுவேன், அன்பு கூறுகிறேன், உம்மை நேசிக்கிறேன் என்று 1000 பாடல்களை பாடிவிடலாம். இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று உரத்த சத்தமாகவும் சொல்லிவிடலாம். ஆனால் கர்த்தர் எனக்கு கட்டளையிட்ட காரியம், கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடு பேசின வார்த்தைகளுக்கு நாம் செவி சாய்க்க மனதில்லாமல் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருப்போமானால் நாம் சொன்ன வார்த்தைகள் அனைத்துமே பொய்யாகிவிடும். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. தேவனுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. யாருக்கு? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. எனவேதான் ஆண்டவர் பேதுருவின் இடத்துல என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்வதற்கு முன்னே என்ன கேட்கிறார் தெரியுமா? நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? அன்பு கூறுகிறாயா? ஒரு காரியத்தை கர்த்தர் பேதுருவின் இடத்துல சொல்ல விரும்புகிறார். அவருடைய ஒரு காரியத்தை அவனோடு ஷேர் பண்ண விரும்புகிறார். அவருக்கு வேண்டிய ஒரு காரியம் என்ன? அவருடைய ஆடுகளை மேய்க்க வேண்டும். பேதுருவின் இடத்தில் இந்த காரியத்தை சொல்லும் போது அவனிடத்துல ஒன்றை கேட்டு விட்டுதான் சொல்லுகிறார். என்ன கேட்கிறார்? நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா? காரணம், அவருக்கு தெரியும் இவன் உண்மையாய் நேசித்தால் நான் சொல்லுகிற காரியத்துக்கு இவன் செவி கொடுப்பான் என்று. பேதுரு, ஆம் ஆண்டவரே, நீர் அறிவீர் என்றார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. மீண்டும் கேட்டுவிட்டு சொல்லுகிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று. என கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, நாம் தேவனிடத்தில் உண்மையாய் அன்பு கூறுகிறோமா இல்லையா என்பதை கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் எந்த அளவுக்கு செவி கொடுக்கிறோமோ அதை வைத்து கணக்கிடலாம். நேசிக்கிறோமா அல்லது இன்னும் நேசிக்க துவங்கவில்லையா? இயேசுவை நேசிப்போ. அன்பு இன்னதென்பதை இயேசு கிறிஸ்து காண்பித்து தந்திருக்கிறார். தம்முடைய பிதாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படித்து மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவரானார் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை இயேசு காண்பித்து தந்திருக்கிறார். அவரையே நேசிப்போம், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவதை அவர் கண்டு, அவர் அறிந்து, அவர் மகிழட்டும். நம் பாவங்களின் நிமித்தம் அவருக்கு வேதனை எவ்வளோ கொடுத்திருக்கிறோம். நம்முடைய அன்பின் நிமித்தம் அவருக்கு சந்தோஷத்தை கொடுப்போம். இனி உள்ள வாழ்க்கை அப்படிப்பட்டதா இருக்கட்டும். இயேசுவை நேசிப்போம். கர்த்தர் கிருபை தந்து நடத்துவாராக. எங்கள் நல்ல தகப்பனே, அன்பே உருவானவரே, அன்பு இன்னதென்பதை காண்பித்து தந்தவரே, உண்மையாய் உம்முடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து நாங்களும் உம்மை நேசிக்கிறோம் என்பதை எங்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.